நான் தான் உன்கிட்ட படிச்சு படிச்சு சொன்னேன்ல, நான் சொல்ற வரைக்கும் ரூமை விட்டு வெளியே வராதன்னு சொன்ன இல்ல நந்தினி. அப்புறம் எதுக்கு வந்த? எப்படி பேசுறாங்கன்னு பார்த்தல அவங்க. உனக்கு அதெல்லாம் தேவையா? இங்க இருந்து நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தேன். உள்ள வந்து அந்த சாப்பாட்டு தட்டை புடுங்கிட்டு சுரேகாவுக்கு பலார்னு ஒண்ணு குடுக்கலாம் தான் தோணுச்சு எனக்கு. என்ன எதுக்கு திரும்ப திரும்ப சண்டை வேணாம் தான் சும்மா இருந்தேன். இல்ல நந்தினி, எனக்கு தெரியல, நீ என்ன பெரிய கடவுள்னு நினைப்பா உனக்கு? ஒரு கணத்துல அறிஞ்சா மறு கணத்தை காட்டுறதுக்கு அதான் அசிங்கப்படுத்துறாங்கல்ல அவங்க, அவமானப்படுத்துறாங்கல்ல, வேணும்னே உன்னை காயப்படுத்துறாங்கன்னு உனக்கு தெரியுதா இல்லையா? அப்புறம் எதுக்கு இவங்களுக்கு எல்லாம் ஓடி ஓடி போய் உதவி பண்ணிக்கிட்டு இருக்க? சார் அது ஏன் வேலை தானே சார். அது ஏன் வேலை தான். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவங்களுக்கு சமைச்சு போட்டுதான் நீ இங்க இருக்கியா? முதல்ல இந்த நினைப்ப நீ நிப்பாட்டு. அவங்களாம் விடாம உன்னை குத்திக்கிட்டே இருந்தா ஒண்ணு திருப்பி அடிக்கணும், இல்லையா போங்கடான்னு போணும். ரெண்டும் செய்யாம இப்படியே குத்துங்க சமா, குத்துங்க, நல்லா குத்துங்கன்னு முதுகே காட்டிக்கிட்டு இருந்தேன்னா? இல்ல இல்ல, எனக்கு புரியல. எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவா நந்தினின்னு அப்படி ஏதாச்சும் அவார்ட் கொடுப்பாங்களா? இல்ல கேட்ல ஏதாச்சும் செல வைக்க போறாங்களா உனக்கு? இந்த பாரு, நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ அப்படி நடந்துகிட்டாதான் மத்தவங்க நமக்கு மரியாதை கொடுப்பாங்க. அதுக்கு முதல்ல நீ என்ன செய்யணும் தெரியுமா? நீ உன்னை மாத்திக்கணும். அதுக்கு நீ முதல்ல பழகு. இத பாரு, அவங்க செய்யற எந்த தப்பையும் நீ எதிர்த்து பேசாம சொல்ற எல்லாத்துக்குமே நீ ஆமா சாமி போட்டேன்னு வச்சுக்கோ. தான் செய்யறது தப்புன்னு அவங்களுக்கு எப்படி தெரியும்? சரி, அதெல்லாம் விட்டுரு. அவங்கள திருத்தறது உன் வேலை கிடையாது. உன் மரியாதையை நீ காப்பாத்திக்கணும் இல்ல நந்தினி? காப்பாத்திக்கணும்ல, புரியுதா உனக்கு?